ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, நீ மற்றவர்களிடம் யதார்த்தமாகத்தான் பழகுகிறாய். ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னிடம் யதார்த்தமாக இருப்பதில்லை. கள்ளம் கபடமாகத்தான் பழகுகிறார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் யாருக்கும் உண்மையாக பழக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, அவர்கள் அப்படி இருப்பதினால் நீயும் அப்படித்தான் இருக்கிறாய் என்று நினைக்கிறார்கள். ஒருவன் ஒரு தவறு செய்தால், அதாவது ஒரு திருடனிடம் போய் ஒன்று கேட்டால் அவன் இன்னொருத்தவனின் திருடன் என்றுதான் சொல்வான். ஏனென்றால் அவனும் திருடன் தானே. அதுபோலத்தான் மற்றவன் பொய், பித்தலாட்டம், ஏமாற்றம் இதெல்லாம் செய்பவன் நிச்சயமாக அடுத்தவனும் அதேதான் செய்வான் என்று எதிர்பார்ப்பான். மற்றவன் எது சொன்னாலும் அதை காதில் வாங்க கூடாது. ஏனென்றால் உனக்கு தெரியும், உன் மனசாட்சிக்கு தெரியும், நீ யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை, யாருக்கும் எப்பொழுதும் எந்த தீங்கையும் நினைத்தது இல்லை என்பது உனக்கும் உன் மனசாட்சிக்கும் தெரிந்ததே. அதனால் இவர்கள் அப்படி நினைக்கிறார்கள், அப்படி இவர்கள் சொல்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொள் தங்கமே. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து மனம் வருந்தாதே. மனம் வருந்த ஆரம்பித்து விட்டோம் என்றால் அடுத்தடுத்து நடக்காமல் இருக்கும் பிரச்சனைகள் கூட வந்துவிடுமோ என்ற பயமும் பதட்டமும் நம் மனதில் ஏற்பட்டுவிட, நீ எந்த அளவு தெளிவாகவும் மனம் திருப்தியாகவும் இருக்கிறாயோ அந்த அளவு உன் வாழ்வில் அனைத்தும் சந்தோஷமாகவே நடக்கும். இந்த சாய் ஆகிய நான் உனக்கு இன்று ஒரு சத்தியம் செய்து தருகிறேன். இன்றே உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதற்கு மேல், அதாவது இந்த நிமிடத்திலிருந்து உன் வாழ்க்கையில் புதிதாக எந்த ஒரு பிரச்சனையும் முளைத்து வராது. ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் அழித்து விடுவேன். இதற்கு மேல் எந்த ஒரு புது பிரச்சனையும் வராமல் நான் பார்த்து கொள்வேன். இது நான் உனக்கு தரும் வாக்கு. நான் ஒருவனுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் அந்த வாக்கை நான் கடைசி வரைக்கும் நான் கையாளுவேன். உன்னுடைய எதிர்காலத்தை எண்ணி நான் இதை சொல்கிறேன். இனிமேல் உன் எதிர்காலத்தை நினைத்தும் இப்பொழுது இருக்கும் நிகழ்காலத்தை நினைத்தும் வருத்தப்படக்கூடாது. எதிர்காலமானது இனிதான் உருவாகப் போகுது. நிகழ்காலமானது ஏற்கனவே உருவாகி உன் கையில் ஒப்படைத்ததாகும். அதனால் இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து வா. இனி நடக்கப் போகும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நானே பொறுப்பாக இருந்து உன் வாழ்வில் அனைத்து விஷயங்களையும் செய்து நல்ல முறையில் வாழ வைப்பேன். தைரியத்துடனும் நிதானத்துடனும் இருங்கள். அனைத்தையும் உங்களால் தனி ஆளாகவே நின்று போராடி வென்று வர முடியும். எதற்காக குழப்பம்? யார் என்ன செய்ய முடியும்? யாரும் எதுவும் செய்ய முடியாத. என்னை மீறி எந்த பிரச்சனையும் உனக்கு வரவும் வராது. நிச்சயமாக நல்லதே நடக்கும். நல்லதையே செய்தால் நல்லதுதானே நடக்கும். நீ யாருக்கும் எப்பொழுதும் எந்த ஒரு தீங்கும் செய்யவில்லை. அதனால் நல்லது மட்டுமே உன் வாழ்வில் வந்து சேரும். தைரியமாக இரு. எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.